பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதேசங்களில் இருந்தும் வாக்குப்பெட்டிகள் வந்து வாகனங்கள் பஸ்களின் மூலமாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகின்ற பஸ்களிலும் இந்த வாக்குப்பெட்டிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் சிறப்பான முறையில் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக கிடைக்கப்பட்ட தகவலின்படி அதிகமான இடங்களில் மக்கள் வாக்கு போடவில்லை, வாக்கு செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 50% 60% வாக்குகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து பதிவாகி இருக்கிறது. பதிவான வாக்குகளில் வந்து மிக குறைவாகத்தான் வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பல இடங்களில் இப்படியான நிலைமைகள்லாம் இருந்திருக்குது. அதை தாண்டி இந்த 2024ஆம் ஆண்டுக்கான முடிவுகள் வந்து எப்படி இருக்க போகுது, சிங்கள கட்சிகள் வந்து அதிக பெரும்பான்மையை வந்து புறப்புறாங்களா, தமிழ் கட்சிகள் வந்து பெறுவாங்களான்னு சொல்லி பலரும் வந்து பல மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நடக்க போகுன்னு சொல்லி பார்ப்போம். நான் நிற்கிறேன் பாருங்கள், மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இன்றைய தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்க போகணும்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குகள் வந்து ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருந்து பெட்டிகளில் வந்து அடைக்கப்பட்டு அந்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாக்கு பெட்டிகள் வந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு. அதே குறிப்பாக அந்த தேர்தல் கால அரசு உத்தியோகர்கள் வந்து வாக்குகளை எண்ணுவதற்காகவும் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்காங்க. போலீஸார் வந்து அதிக பாதுகாப்போடு இந்த கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி நான் இந்த காணொளி வாயிலாக திறப்போகிறேன் பாருங்கள். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், அதிகமாக போலீஸார் தங்களுடைய கடமைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள், வாகனங்களில் தொடர்ச்சியாக அந்த பெட்டிகள் வந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது என்று சொல்லி இந்த காணொளி வாயிலை தரம் தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். வாக்கு எண்ணுகின்ற நிகழ்வு வந்து இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து இடம்பெற இருக்கின்றது. இதையொட்டி அதிகமாக இந்த இடங்களில் போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்குகள் எண்ணுகின்ற பணி இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து இடம்பெற போகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இதில் வாக்கு எண்ணுறதுக்காக இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். வாக்குப்பெட்டிகள் இன்னும் சிறிய சொற்ப வேளைகளில் வந்து சேர இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணுகின்ற பணி இடம்பெற இருக்கின்றது. அதிகமான போலீஸார் இங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கார்கள் பாதுகாப்புக்காக. வாக்கு எண்ணுபவர்கள் வந்து இப்போதான் வந்து வரவழைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சொற்ப வேளையில் இந்த வாக்கு எண்ணுகின்ற பணி இடம்பெறும். போலீஸார் வந்து சோதனைகளுக்கு உட்படுத்திய பின்னர் தான் வந்து வாகனங்கள் வந்து உள்ள அனுமதிப்பதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதில் செல்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குகளை எண்ணுவதற்காக வந்து குறிப்பிட்ட அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வந்து மத்திய கல்லூரி பாடசாலைக்கு, அதாவது தேர்தல் இந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது என்று சொல்லி இனி வருகின்ற நேரங்களில் குறிப்பாக இன்னும் சொற்ப வேளையில் இதுக்கான முடிவுகள் வந்து தெரியும் என்றும் வந்து கூறப்படுகின்றது. பாருங்கள், உளவு போலீஸ்கார் இராணுவத்தினர் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவும் இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், அரச உத்தியோகத்தர்கள் வந்து தங்களுடைய பணிக்காக வந்து தொடர்ச்சியாக செல்வதையும் வந்து காணக்கூடியமாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா குலங்கு வானூர்தி மூலமாக
பாதுகாப்போடு வாக்குப்பெட்டிகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேர்தல் வாக்குப்பெட்டிகள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். பஸ்களிலே எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக வாக்குகள் பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து தேர்தல் வாக்கு எண்ணுகின்ற நிலையத்துக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை நோக்கி தொடர்ச்சியாக வாகனங்கள் பஸ்கள் வந்து கொண்டிருக்கு பாருங்கள். தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. தொடர்ச்சியாக வாக்கு பெட்டிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் இந்த வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணத்தை வந்து சேர்ந்து இருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு பகுதிகளில் இருந்தும். இதில் குறிப்பிட்ட வாகனங்களுடைய இலக்கங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் வந்து உள் நுழைவதற்கு வந்து அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி போலீசார் தேர்தல் கால அரசு அதிகாரிகளை மட்டும் இப்பொழுது உள் நுழைய அனுமதித்திருக்கிறார்கள். ஏனையவர்களை வந்து வெளியே அனுப்புகின்ற நிகழ்வும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. வாக்கு எண்ணும் பணிக்காக தொடர்ச்சியாக அரச ஊழியர்கள் பாடசாலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. வருகின்ற பஸ்களிலும் இந்த வாக்குப்பெட்டிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக போலீசாரும் வாகனங்களில் வந்திருக்கிறார்கள். வாக்குப்பெட்டிகள் பாருங்கள், ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க.